தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். தொடர்ந்து ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட்போனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது ஒரு மிட் ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப் கில்லராக இருக்குமான்றதை பார்த்துடலாம். ஏன்னா தொடர்ந்து நானே பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த 30,000 செக்மெண்ட்டை நம்மள முக்காவாசி பேருக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, கேமிங்கில் ஹீட்டிங் இஷ்யூ எல்லாம் இருக்கா, பேட்டரி லைஃப் எந்த மாதிரி இருக்கு, கேமரா எப்படி இருக்குன்ற அப்படி எல்லா கேள்விகளுக்கான பதிலும் ஒரே வீடியோவில் இருக்க போது. பிளஸ் 25,000 பட்ஜெட்டில் இது ஒர்த்தானு பார்க்க போறோம். ஸோ போக்கோவுடைய தீமான அந்த பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷன் அதிலே தான் இந்த பாக்ஸும் வந்து இருக்கு. உங்களுக்கு பின்பக்கமாக குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து 12GB RAM 256GB மாடல் அந்த வேரியன்ட் தான் இருக்குங்க. ஓப்பன் பண்ணி உள்ள பார்க்கும்போது நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு TPO கேஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கருப்பு கலர் தான். புக்லெட்ஸ் ஒரு சிலது இருக்கு. சார்ஜரையும் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. கேபிளும் இருக்கு அண்ட் சிம் அட்ஜஸ்டர் பின்னும் இருக்கு. ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பின்பக்கமாக கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதில் உங்களுக்கு சின்ன வேரியேஷனோட ஒரே கலர் பார்க்கறதுக்கு வித்தியாசமா தெரியுதா அப்படின்றது மட்டும் சொல்லுங்க. இந்த சைடுல பார்க்கும்போது உங்களுக்கு சைடு ஃபுல்லா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மேட் ஃபினிஷிங்ல இருக்கு. அதுல ஃபிங்கர் பிரிண்ட் இமேஜஸ் படல, பட் பின் பக்கமா நல்லாவே ஃபிங்கர் பிரிண்ட் இமேஜஸ் படுது. சோ அதனாலேயே வழுக்கும் தன்மையும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. சரி ஸ்ட்ராங்கா இருக்குதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு முன் பக்கமா கார்னிங் ஒரு கிளாஸ் 7 இருக்கிறதா சொன்னாங்க. பின் பக்கமும் ஒரு கிளாஸ் தான் இருக்கு. பவுன்ஸ் எல்லாம் ஆகுது, நல்லா தான் இருக்கு. பாக்ஸ் டிசைன் தான், சைட்ஸ் எல்லாம் போன வாட்டி மாதிரியே பிளாஸ்டிக் தான் வந்து இருக்கு, பட் மேட் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இன் அண்ட் ஃபீல பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குங்க. அண்ட் இந்த வாட்டி IP66, 68 அண்ட் 69 ரேட்டிங்கும் இதுல இருக்கு. டிஸ்பிளேல எல்லாம் தண்ணி எல்லாம் பட்டுச்சுன்னா அந்த வாட்டர் டச் சப்போர்ட்டும் இருக்கு. நீங்க வந்து டிஸ்பிளேவை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் போனோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 185 இல்ல 87 இருக்கிற மாதிரி இருக்கு. இருங்க அப்படியே என் டீம்மேட் கிட்டையும் கேட்டலாம். 160 கிராம் 170 180. ஆனா இது 200 கிராம் இருக்கு. சோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணிருக்காங்க. சரி அப்ப அந்த வெயிட்டுக்கு இதுல பேட்டரி என்ன இருக்கும்னு கெஸ் பண்ண சொன்னா 5500 mAh இருக்கும். 5100 இருக்குமா? 4500 mAh. ஏன்னா எனக்கு தெரியும், அதனால அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். 6550 mAh ஒரு பெரிய பேட்டரி, சிலிகான் கார்பன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் 90 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் 5 to 100 அப்படின்றது 44 மினிட்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸ்கிரீன் அண்ட் டைமை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 7 hours வந்தது. பேஸ்ட் ஆன் எங்களுடைய யூசேஜை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து கேமரா யூஸ் பண்ணும்போது நார்மலா பெஞ்ச் மார்க்ஸ் ரன் பண்றது இந்த மாதிரி மல்டிபிள் டாஸ்க் வந்து பண்ணி பார்த்தோம். அண்ட் எனக்கு ஒரு 1.5 நாள் கண்டிப்பா அதுல பேட்டரி பேக்கப் வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு இதுல MediaTek கூட Dimensity 8400 அல்ட்ரான்னு சொல்லக்கூடிய ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசர் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 888 9400 எல்லாம் பார்த்திருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரே பெர்ஃபார்மன்ஸ் பெரிய கோர், அந்த Cortex A725 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோர் தான் அந்த ஆக்டா கோர்லயுமே இருக்கு. அதாவது வெவ்வேறு கிளஸ்டர்ல வெவ்வேறு கிளாக் ஸ்பீட்ல. அண்ட் இது 4 nanometerல TSMC ப்ராசர். இது AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 1.52 மில்லியன் வந்து வந்திருக்குங்க. அண்ட் இதுல கீக் பெஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கோர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், பட் மல்டி கோர்லாம் வந்து நல்லா இருக்கும். அதனால நீங்க மல்டி டாஸ்கிங்லாம் வந்து பண்ணும்போது இந்த கோர்ஸ் அதுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுன்றத போலயும் வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்க யூஸ் பண்ணும்போதும் அது டிஃபரன்ஸ் நல்லாவே வந்து தெரிஞ்சது. மற்றபடி நாங்க CPU throttling ரன் பண்ணி பார்த்தோம். 3D Mark Extreme Press Testலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கோர் நல்லா தான் வந்து வந்திருக்கு. பிளஸ் அந்த 3D எக்ஸ்ட்ரீம் ப்ரெஸ் நடந்துகிட்டே இருக்கும் போது ஹீட் 50 வரைக்கும் வந்து போச்சு. அவ்வளவுதாண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது டெஸ்ட் எல்லாம் முடியும் போது டக்குன்னு கூல் ஆயிடுச்சு. 44 45 வந்துடுச்சு. சரி இது இதுல மட்டும் தானா இல்ல கேமிங்லயுமே இருக்கான்னு செக் பண்றதுக்கு இருக்கிறதுல ஹையஸ்ட் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்ல BGM வந்து ரெடி பார்த்தோம். 90 FPSல 1 hour கிட்ட கேம் பிளே பண்ணும்போதும் ஹீட்டிங்கே இல்லைங்க. சர்ப்ரைசிங். ஏன்னா 39.5 தான் மேக்ஸிமம் போது, அந்த 40 கூட ரீச் ஆகல. இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல தான், AC கூட ஆன் பண்ணல. ஜென்ஷன் இம்பாக்டும் வந்து விளையாடி பார்த்தோம். அதுலயுமே ஒரு ½ hour கேம்ல வந்து எந்த ஒரு ஹீட்டிங்குமே நாங்க வந்து ஃபேஸ் பண்ணல. ரெண்டுத்துலயுமே கேம் பிளே நல்லாவே இருந்தது. சோ ஒரு மிட் ரேஞ்ச்ல கேமிங் எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த ஃபிளாட் டிஸ்பிளேவோட பிடிச்சி விளையாடுறதுக்கு அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலாவே இதுல நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்றதுக்கு LPDDR5 கான RAM டைப் UFS 4.0 கான ஸ்டோரேஜ் டைப்புமே வந்து கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் சரி, இதை யூஸ் பண்றதுக்கு நல்ல டிஸ்பிளே இருக்கான்னு கேட்கறவங்களுக்கு 6.73 இன்ச் கான AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தான். கார்னிங் ஒரு கிளாஸ் 7 ப்ரொடெக்ஷன் இருக்கு. 120 கான ரெஃப்ரெஷ் வந்து கொடுக்குறாங்க. 1.5K ரெசல்யூஷன் இருக்கு. PWM டிமிங்க பொறுத்த வரைக்கும் 1920 வந்து இருக்கு. இது 80 நிட்ஸ்க்கு கீழே போகும்போது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். HDR10+ கான சப்போர்ட்டும் இருக்கு. டால்பி விஷனும் இருக்கு. பிரைட்னஸ் நிட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3200 நிட்ஸ் கான பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. அண்ட் டச் சாப்லிங்கை பொறுத்த வரைக்கும் 240 ஹெர்ட்ஸ் இருக்கு. பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் இன்டோர் அவுட்டோர்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டைரக்ட் அவுட்டோர்ல கூட வந்து விசிபிலிட்டி நல்லாவே இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸ்மே வந்து நல்லா இருக்கு. சோ ஒரு மல்டிமீடியா கன்சம்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஆடியோவோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து கேட்கும்போது டால்பி அட்மாஸ் கான டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட அவுட்புட்டுமே நல்லா லவுடா இருக்கு. கிளாரிட்டியுமே ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கு. ஸோ மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஆப்டிகல் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா பொசிஷன் ரொம்ப கீழே இருக்கு. பட்
ஃபாஸ்டா உங்களுக்கு சோனி LYT 600 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதுல நல்ல விஷயம் என்ன, உங்களுக்கு அப்பச்சர் நல்ல பெரிய அப்பச்சரா வந்து கொடுத்துருக்காங்க. OIS சப்போர்ட்டுமே இருக்கு. ஆனா ரெண்டாவது கேமரா 8 மெகாபிக்சலான அல்ட்ரா வைட் சென்சர் மட்டும் தான், 120 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் இருக்கும். ஸோ டெலிஃபோட்டோ லென்ஸ் அதெல்லாம் வந்து கிடையாது. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 20 மெகாபிக்சலான கேமரா இருக்கு. இதுல நாங்க எடுத்த சாம்பிள்ஸை வந்து பாருங்க. ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல அந்த ஸ்கின் டோன்ல இருந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே சேச்சுரேஷன் அதிகமா இருக்கிறது உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். ஒரு சில டைம்ல நல்லா வருது. ஸோ மெயின் கேமரா கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. சரி, நம்ம வந்து கொஞ்சம் போர்ட்ரேட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி போர்ட்ரேட் எடுக்கும்போது போர்ட்ரேட் கேமரா ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. கலர்ஸ் ஓரளவுக்கு நியூட்ரலா இருந்து கொஞ்சம் அபவ் ஆவரேஜா வந்திருக்கு. பட் பார்க்கறதுக்கு அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் ஓரளவுக்கு ப்ராசஸிங் பரவாயில்லப்பா, இது நல்லா இருக்கேன்ற மாதிரி தோணுது. அதுலயுமே 2x எல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த கேமரா கொஞ்சம் பரவாயில்லையே, நல்லாவே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. பட் இருந்தாலும் கேமரால ஒரு பெரிய அப்கிரேட் வந்து தேவைப்படுது. ஒரு அப்டேட்டை கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். செல்ஃபியுமே அதே மாதிரி தான் இருக்கு. செல்ஃபியும் ஒரு ஓகேஷான ஒரு கேமராவா வந்து தெரியுது. நீங்க நார்மலா எடுத்தாலுமே சரி, அந்த போர்ட்ரேட்டுக்குமே அப்படிதான் இருக்கு. கூடவே இந்த வீடியோ சாம்பிள்ஸுமே எடுத்திருக்கோம், அதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்க. 4K 60 fps எடுத்துட்டு இருக்கோம். சோ இதுல ஆடியோ வீடியோ எப்படி இருக்கு, ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சோ 1080 30 fps ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. AI ஃபீச்சர்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு AI எக்ஸ்பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. நார்மலா நீங்க ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துட்டீங்க, அதை எக்ஸ்பாண்ட் பண்ண நினைச்சாலுமே இதுல எக்ஸ்பாண்ட் ஆகுது. இந்த மாதிரி இருந்த இமேஜ் இப்ப பாருங்க, இந்த மாதிரியும் சரி இன்னுமே கூட பெருசா எக்ஸ்பாண்ட் ஆகுதுங்க. AI எரேஸுமே இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் எரேஸ் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க எரேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரிமூவ் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. ஏதாச்சும் ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ஷன்ஸ் அதிகமா இருக்குன்னா அதை ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிமூவ் பண்ணிட்டு கொடுத்த உடனே ஹைப்பர் OS 2.0 வந்து கொண்டு வரதாவும் சொல்லிருக்காங்க Android 15 மேல. அண்ட் இந்த UI எப்பரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா இருக்குங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா உங்களுக்கு போன் ஆன் பண்ண உடனே ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் எல்லாம் நிறைய நீங்க வந்து பாப்பீங்க. நம்ம தான் வேணாம் தூக்கிக்கணும். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது மல்டி டாஸ்கிங் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க ரேம்ல ஒரு மெமரியில ஒரு ஆப்பை வச்சு திரும்ப நீங்க ஸ்விட்ச் பண்ணும்போது மாறதா இருக்கட்டும், அது எல்லாமே நல்ல ஆப்டிமைஸ்டா இருக்கு. அண்ட் 3 வருஷத்துக்கான OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தான் தந்திருக்காங்க. இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா தந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருந்திருக்கும். கனெக்டிவிட்டிக்கு தேவையான எல்லா விதமான 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.4 சப்போர்ட்டுமே வந்திருக்கு. ஹாப்டிக்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு X-axis linear மோட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. ஹாப்டிக்ஸ் ஓரளவுக்கு வந்து பரவாயில்லைங்க. சோ ஃபைனலி 2025லயே ஒரு மிட் ரேஞ்சில ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை POCO வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும், கூடவே ஒரு பெரிய பேட்டரியும் வேணும் அப்படின்ற பட்சத்துல இதுல இருக்கு ஒரு நல்ல டிஸ்பிளேவோட. அண்ட் இதோட பிரைசிங் அப்படின்றது தான் இன்னுமே நல்லா பண்ணிருக்காங்க. 27,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டன்ட்டா கேஷ் டிஸ்கவுண்டோட எல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு வாங்குனீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். அந்த பிரைசிங்க்கு கண்டிப்பா இது வேல்யூ ஃபார் மணி மாதிரி தான் தெரியுது. உங்க கருத்து என்னன்றதையும் சொல்லுங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய ஃபுல் டெஸ்டிங் பண்ணி இன்டெப்த் ரிவ்யூன்னு நினைச்சீங்கன்னா 10,000 லைக்ஸ் கொடுங்க. உங்களுக்கான ரிவ்யூ சீக்கிரமா கொண்டு வரேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு, பிரத்யேகமான டெஸ்டிங் எல்லாம் பண்ணனாலுமே அதையுமே சொல்லுங்க, அதையும் சேர்த்து கவர் பண்ணிடலாம்.